வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த ஊசி போடுறதுனால வாழைக்கு என்ன பெனிஃபிட்டுங்க? இது வாழைக்கு ஊசி போடுறதுனால சருகடி நோய்ங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்னால சருகடி நோய் வந்து அதிகமாக வருதுங்க. சரி. மேலே ஸ்ப்ரே படித்தாலும் கேட்குதுங்க, கேட்காமட்டாலும் இல்லைங்க. சரி. இந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு செட் ஆகிறது இல்லைங்க. அதாவது அப்படிங்கும்போது என்னங்கன்னா இன்ஜெக்ஷன் முறையில் போட்டோம்னா சரி இது பார்த்தா நம்ம 4வது மாதத்து வாழையிலேருந்து போடலாங்க. தண்டு பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க. சரி சரி 4வது மாதத்துலேருந்து போதும். வாழை வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. தண்டுக்கு நல்லா தடிமனாக வருங்க. உங்களுக்கு இலை நோய் வந்து அதிகமாக வராதுங்க. சரி சரி சருகடி நோய் வந்து இந்த இடத்துல போகிறனால என்னென்ன பெனிஃபிட்னு வருதுன்னா கீழே உருட்டு நல்லா வருங்க. சரி சரி உருட்டு நல்லா தண்டு நல்லா ஊக்கம் வருங்க. சரி. அப்புறம் பார்த்தோன்னா நாளைக்கு புடை வரும்போது வந்து சீப்பு நல்லா புடை தள்ளி கொடுக்கும். சரி சரி. இப்போ செவ்வாழைன்னு எடுத்துனா மோஸ்ட்லி 4 சீப்பு 5 சீப்பு தான் வருங்க. நம்ம இந்த மாதிரி வந்து 5 to 6 சீப்பு 7 சீப்பு வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்குறேங்க. காய் நல்லா ஊறுங்களா? காய் நல்லா ஊர் வரைக்கும் நல்ல கலர் நல்லா வரும். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து கலருக்குன்னு தனியாக கெமிக்கல் மருந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த இதுலேயே நல்ல கலர் கொடுக்கும். இதுக்கு மேலே வேறு ஏதாவது உரம் கொடுக்கணுங்களா? நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இடையில கொடுக்கலாங்க. நம்ம ஊசி வாட்டிலேருந்து ஒரு 20 நாள் கழிச்சு கொடுக்கலாங்க. இது ரிசல்ட் எவ்வளோ நாளில் தெரியுங்க? உங்களுக்கு 5 நாள் நல்லாவே தெரியுங்க. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறோம். ஒரு வாழை மரத்துக்கு எத்தனை ஊசிங்க? 2 டைம் ஊசி போடுறேன், கீழே ஒன்று மேலே ஒன்று. எவ்வளோ மருந்து உள்ளே போகுங்க? 5 மில்லிங்க. 5 மில்லி போகும். 2 இடத்துல போடுறேங்க. இந்த இடத்துல ஒன்றுங்க, இந்த இடத்துல ஒன்று. சரி. இது எத்தனை மாதத்துலேருந்து போடலாங்க? 4வது மாதத்துலேருந்து போடலாங்க. புடை வந்த விட்டும் போடலாங்களா? புடை வந்ததுக்கும் போடலாங்க. 4வது மாதங்க, 5வது மாதம், 7வது மாதங்க. இது வந்து நம்ம எல்லா வாழைக்குமே கொடுக்குறோம். இந்த செவ்வாழைக்கு மட்டும் கிடையாது. குண்டால் நாந்தல், கதலிங்க, கற்பூர் வள்ளிங்க எல்லாம் போடலாங்க. நீங்கள் பார்க்கலாங்க வாழையெல்லாம். தென்னை மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஈல்டுக்கும் கொடுத்துருக்குறேங்க. தென்னை மரத்துக்கு கொடுக்குது. சரி சரி. காய் காப்பு பிடிக்கிறதுக்குங்களா? காப்பு நல்லா பிடிக்குங்க. உங்களுக்கு வந்து நம்ம வந்து கடப்பால் ஊற்றி மரத்துக்கு 2 லிட்டர் ஊற்றுருங்க. சரி. நம்ம வேர்லெல்லாம் கட்டுறது இல்லைங்க. சரி சரி. இருந்தால் இடையில வந்து பொள்ளாச்சியில் பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். வேரில் கட்டுறதுனால வந்து பிரச்சனை ஆகுது, காப்பு வந்து சீக்கிரம் விழுந்தது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. குரம்பு காயெல்லாம் விழுகாதுங்க? குரம்பு எதுவும் கொட்டாது உங்களுக்கு. குரம்பு இப்போ வந்து ஒரு கொலைக்கு வந்து 20 காய் பிடிக்குன்னா 20 காய் அப்படியே பிடிக்கும். குரம்பு விழுகாது. தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பருப்பு திக்னஸ் நல்லா எண்ணெய் காப்பெல்லாம் நல்லா அதிகமாக இருக்கும். அந்த எண்ணெய் ஆட்டக்கெல்லாம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எண்ணெய். அப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு கிராம் 650 கிராம் மேலே தான் போகும். கம்மியாக காயோட வெயிட் வந்துங்க. வந்து எல்லாம் பாக்கு அனைத்து விவசாயத்துக்குமே காய்கறி எல்லாமேங்க எல்லாத்துக்குமே பண்ணிட்டு நெல்லுக்கு வந்து சத்தியில் ஒரு பக்கம் கொடுத்துருக்குதுங்க. சரி. அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்துங்க, அடிவாரமாக கொடுத்துருக்குதுங்க. சரி. உடனே அதை ரிசல்ட் எடுத்து அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம். சரி. நன்றி, வணக்கம். சரி.